வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்து பரமசிவம். இன்னைக்கு நம்ம வாஸ்து தகவலாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலத்துக்கு வாஸ்து பார்க்கணுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். விவசாய நிலத்துக்கு வாஸ்து பார்க்கணுமா வேண்டாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. விவசாய நிலத்தை நம்ம என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது விவசாயம் செய்யவா, இல்லை நம்ம லேஅவுட் போட்டு மனைப்பிரிவை பிரிக்க போகிறீங்களா, இல்லை வில்லா மாதிரி ஏதாவது கட்ட போகிறீங்களா, தொழிற்சாலை ஏதாவது கட்ட போகிறீங்களா, இல்லை தனிநபர் வசிக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக தனிநபர் வசிக்கக்கூடிய வீடாக ஏதாவது கட்ட போகிறீங்களா, என்ன பர்பஸ்க்காக நம்ம அதை வாங்குறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை வாஸ்து பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியுங்க. பொதுவாக வந்து ஒரு தனிநபர் வீடு கட்டுறோன்னா ஒரு 50 சென்ட் 1 ஏக்கரா வீட்டுக்குன்னா நோ ப்ராப்ளம். அது பரப்பளவு பொறுத்து நம்ம அதை பார்த்துக்கலாங்க. ஆனால் நம்ம லேஅவுட் போட்டு மனைப்பிரிவாக பிரிக்கிறோன்னா அது கண்டிப்பாக வந்து நீர்நிலைகள், குளம், குட்டைகள், ஏரி, கம்மாய், உயரமான கோபுரங்கள், மலைகள், குன்றுகள், மின் கோபுரங்கள், செல்போன் டவர்கள், இது மாதிரியான பொதுவான இயற்கை அமைப்புகள் அது அந்த இடத்துக்கு பாதகம் இல்லாதபடி நம்ம பார்த்துக்கணுங்க. பியூர்லி நம்ம விவசாயம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு வாஸ்து பார்ப்பது தேவையற்றவைங்க. அதுக்கு மீறி நம்ம பார்த்தோம்னா அது தவறாக தான் போய் தொழிற்சாலையை மட்டும் கட்டுறோம் அப்படின்னா அங்கே நீர்நிலைகள் மட்டும் பார்த்தா போதுங்க. அது பொதுவாக தேவைக்கேற்ப நம்ம வாஸ்து பார்க்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கணுங்க. பொதுவாக நம்ம வாஸ்து பார்க்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் நிலம் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு சரிவாக இருக்குது, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக வடக்கு கிழக்கு சரிவாக இருக்கிறது வந்து நல்லது செய்யாது, மாறா எந்த கெடுதலும் செய்யாது. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்து பரமசிவம். நன்றி, வணக்கம்.